வணக்கம், இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். சங்கத்தார் வயல் யக்கச்சி என்று சொல்ற இடத்துல 10 ஏக்கர் உறுதி காணி விற்பனைக்காக வந்துள்ளது. இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் பார்வையிடுவதற்கு முதல்ல என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போதான் நான் போடுகின்ற அனைத்து காணொளிகளும் உங்களை வந்து சேரும். இப்பொழுது நீங்கள் பார்வையிடுவது ரீச்சாபுர சந்தி. இந்த சந்தி யக்கச்சி சந்தியிலிருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்துல இடது பக்கம் இந்த பாதை இருக்குது. அதாவது ரீச்சா என்று சொல்லி போட் போடப்பட்ட பாதை இருக்குது. அந்த பாதையால நீங்கள் ரீச்சா போற பாதையிலேயே போக வேண்டும். 1 கிலோமீட்டர் தூரத்துல இந்த காணி அமைஞ்சிருக்குது. இந்த காணி 2 பகுதிகளை கொண்டிருக்குது. அதாவது வயல்காணி, மேட்டுக்காணி என்ற 2 பகுதிகளை கொண்டிருக்குது. அதுல இப்பொழுது நீங்கள் வயல்காணி பகுதி பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். நல்ல விளைச்சலை தரக்கூடிய வயல்காணியாகவும் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இதனுடைய பின்பகுதி மேட்டுக்காணி பகுதியாக அமைஞ்சிருக்குது. நாங்கள் முழுமையாக காணியை 10 ஏக்கரையும் சுற்றி பார்வையிடுவோம். நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு சூழல்ல இந்த காணி அமைஞ்சிருக்குது. நல்ல வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு காணியாக இந்த காணி அமைஞ்சிருக்கு. பண்ணை போன்று பெரிய வியாபார நிலையங்களை உருவாக்குவதற்கு நீங்கள் காணி தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு இது உகந்த காணியாக இருக்கும். அதாவது ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, அது தவிர முழுமையாக தென்னை வைப்பதற்கும் இது உகந்த காணியாக அமைஞ்சிருக்குது. பின்பகுதியில நீங்கள் இப்பொழுது பார்வையிடும் இந்த பகுதியில நிறைய பனைமரம் நிற்குது. இந்த பனைமரமே ஒரு பெரிய ஒரு பெருமதிக்கு நிற்குது என்றான் சொல்ல வேண்டும். உண்மையிலே இதையே நீங்கள் இந்த பகுதியில இருக்கிற பனை மரங்களையும் நீங்கள் காசாக்கி கொள்ள முடியும். அவ்வாறு வருமானமும் தரக்கூடிய ஒரு காணியாகவும் இந்த காணி அமைஞ்சிருக்குது. உறுதி காணியாக அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஆவணம் தொடர்பாக எந்த ஒரு பயம் கொள்ள தேவையில்லை. மேலதிகமாக நீங்கள் இந்த காணி தொடர்பாக அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தாலும் சரி, இந்த காணியை நீங்கள் நேரடியாக பார்வையிடுவதாக இருந்தாலும் சரி, இதிலே நான் உரிமையாளர் இலக்கம் என்று இந்த காணொலியிலே கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் நேரடியாக அழைப்பை ஏற்படுத்தி நேரடியாக கதைச்சு பேசி நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த பகுதியில அமைந்திருக்கிற காணிகளை நீங்கள் பார்வையிடும் பொழுது அனைத்துமே தென்னையில் பெரும் விளைச்சலை தரும் பகுதிகளாக காணப்படுகிறது. நீங்கள் இந்த காணியை பார்வையிட வரும் பொழுது நீங்கள் சுற்றி இருக்கும் காணிகளினுடைய பயன் தரும் மரங்களை அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும். உண்மையிலேயே நல்ல ஒரு பயன் தரக்கூடிய ஒரு காணியாக இது அமைஞ்சிருக்குது. நீங்கள் சரியான முறையில இந்த காணியை பயன்படுத்துவீர்களாக இருந்தால் இந்த காணியில இருந்து நீங்கள் பெரிய அளவு வருமானத்தை ஈட்டிக்கொள்ளக்கூடும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நல்ல ஒரு காணியாக அமைஞ்சிருக்குது. நீங்கள் இந்த காணொலியை பார்வையிடும் நீங்கள் உடனடியாக அழைப்பு ஏற்படுத்தி கதைச்சு பேசி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நேரடியாக நான் உரிமையாளர் இலக்கமும் இதுல கொடுத்திருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு பயமும் கொள்ள தேவையில்லை. நேரடியாக உரிமையாளருடைய கதைச்சு உரிமையாளருடைய நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தி நீங்கள் கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம். விவசாயத்திற்கு உகந்த காணியாகவும் இது காணப்படுது. அதே நேரம் மின்சாரத்தை மிக இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காணியாகவும் காணப்படுது. இந்த காணிக்கு அருகாமையில தான் ரீச்சா ஃபார்மும் அமைந்திருக்குது. ரீச்சா ஃபார்முக்கு அருகாமையிலேயே இந்த காணி விற்பனைக்காக வந்திருக்குது. அது தவிர முழுமையாக இந்த காணி வார பாதையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய குடிமனைகளும் அமைந்திருக்குது. இந்த காணிக்கு அருகாமையில குடிமனைகள் அமைந்திருக்குது. அதனால நீங்கள் பாதுகாப்பு தொடர்பாக எந்த ஒரு பயமும் கொள்ள தேவையில்லை. உள்ளுக்கு நான் குறிப்பிட்டிருந்தது போல முழுமையாக பனை நிற்குது. பயன் தரும் பனைகளும் நிற்குது, சிறு பனைகளும் நிற்குது. நீங்கள் முழுமையாக அனுமதி பெற்று இவற்றை அகற்றி நீங்கள் முழுமையாக தென்னையை வைத்து ஒரு தென்னந்தோப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் உங்களுடைய பண்ணை பிளான் நிறைய பேர் எனக்கு அழைப்பு ஏற்படுத்தி பண்ணைக்கு உகந்த காணி கேட்டிருந்தீர்கள். அவ்வாறு பண்ணை தொடர்பான வியாபாரத்துக்கு இது உகந்த காணியாக இருக்கும். உங்களுடைய தேவைகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு ஏற்ற மாதிரியான காணியாக இது அமைஞ்சிருக்குது. அது தவிர நீங்கள் இந்த காணியை வாங்கி இந்த காணியை நீங்கள் துண்டு போட்டு விற்பீர்களாக இருந்தால் அதற்கும் இது உகந்த காணியாக இருக்கும். இதிலே நான் குறிப்பிட்டிருந்தது போல இந்த காணிக்கு இதுல ஒரு பாதை இருக்குது, இது ஒரு பாதை இருக்குது, முன்பகுதி ஒரு பாதை இருக்கு. ஆனால் முக்கியமாக இந்த காணியினுடைய பிரதான பாதையாக இந்த பாதை அமைந்திருக்குது. இதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி முழுமையாக சுத்தி சிமெண்ட் தூண் போடப்பட்டு கம்பி அடைக்கப்பட்டிருக்குது. இங்க முழுமையான வேலி அடைக்கப்பட்டிருக்குது. ஆனால் அறிக்கையாக நீங்கள் அடைத்துக் கொள்ள வேண்டும்.
இந்த காணியினுடைய விலை தொடர்பாக நீங்கள் நேரடியாக கதைச்சு பேசி எடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாக இது அமைஞ்சிருக்குது. அதாவது உரிமையாளர் இலக்கம் என்று கொடுத்திருக்கிற அந்த இலக்கத்துக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தி நேரடியாக சென்று பார்வையிட்டு ஆவணங்களை நீங்கள் சரிபார்த்து சரியான உங்களுடைய விலையை தீர்மானித்து நீங்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இது அமைஞ்சிருக்குது. நீங்கள் நேரடியாக உரிமையாளருடைய விலை தொடர்பாக முழுமையாக கதைத்து கொள்ளும். நன்றி உறவுகளே. இந்த காணொலியை பார்வையிட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை நான் எதிர்பார்த்து காத்து நிற்கின்றேன். நல்ல ஒரு காணியாக இந்த காணி அமைஞ்சிருக்குது. காணொலியை பார்வையிடுவர்கள் தவற விடாமல் கதைச்சு பேசி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இதுபோன்று தொடர்ந்தும் நிறைய காணொலிகள் நான் பதிவிட இருக்கிறேன். அனைத்து காணொலிகளையும் நீங்கள் பார்வையிட வேண்டுமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். நன்றி உறவுகளே. அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்.